வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, ஜிபேட் 2024 கவுன்சிலிங் அந்த ப்ராசஸ்க்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னும் ஜிபேட் ரிசல்ட் நமக்கு வரல. ஸோ நைப்பர் ரிசல்ட் நேற்று ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ நெக்ஸ்ட், அதாவது இன்னும் ஒரு 15 டேஸில் நமக்கு ஜிபேட் ரிசல்ட் வரலாம். ஜூலை 8 இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கவுன்சிலிங் ப்ராசஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது அப்கமிங் செஷனில் இல்லை ப்ரீவியஸ் செஷனில் ஜிபேட் குவாலிஃபைடான நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும் அப்படின்னு ஷேர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட், candidates must follow the steps given below to participate in the GPAT counseling process 2024. First of all, counseling procedure for GPAT 2024 exam majorly consists of 4 stages. Okay, ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து யூஜி கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருப்போம் நம்ம செலெக்ஷன் கமிட்டி மூலமாக. ஸோ பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அதுதான். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஆப்ஷன் ஃபில்லிங், டிஸ்பிளே ஆஃப் allotted seat in the GPAT counseling and reporting to the display of allotted seat in the GPAT counseling. அடுத்து ரிப்போர்ட்டிங் டு த allotted institute. ஓகேவா? ஸோ டீட்டெயில் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். கவுன்சிலிங் ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்கார்டு to check the rank wise GPAT counseling dates which will be made available on the official website after the completion of the GPAT 2024 எக்ஸாம் முடிஞ்சப்போ ரிசல்ட் வந்து குவாலிஃபை ஆனதுக்கப்புறமா அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம ரேங்க் ஏற்ற மாதிரி டேட் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அடுத்து, இட் இஸ் எசென்சியல் ஃபார் கேண்டிடேட்ஸ் டு கேரி ஆல் த நெசசரி டாக்குமெண்ட்ஸ் ஃபார் வெரிஃபிகேஷன் டியூரிங் தி ஸ்டேஜ். நம்மளுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். Candidates must report to the designated GPAT counseling 2024 venue as per the given schedule. ஷெடியூலில் எந்த டைம் இந்த டேட் கொடுத்துருக்காங்களோ அதில் கண்டிப்பாக வரணும். ஃபெயிலியர் டு ப்ரொடியூஸ் த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் மே ரிசல்ட் இன் த கேன்சலேஷன் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் கேண்டிடேச்சர். அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கு வந்து தவறணும் அப்படின்னா வெரிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக நாம் கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ண முடியாது. நம்மளுடைய அந்த கோட்டா வந்து கேன்சல் ஆயிரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வெப் ஆப்ஷன். இதில் வந்து பார்த்தோன்னா, ஆஃப்டர் தி கம்ப்ளீஷன் ஆஃப் த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ் கேண்டிடேட்ஸ் நீட் டு விசிட் த அஃபிஷியல் வெப்சைட் ஃபார் GPAT 2024 கவுன்சிலிங். ஸோ 2024 GPATல வந்து என்ன அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்களோ நமக்கு இன்ஃபர்மேஷன், அந்த வெப்சைட்டை நம்ம வந்து எப்போ வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு ஆன் தி அஃபிஷியல் வெப்சைட் எ ஸ்பெசிஃபிக் லிங்க் ரிலேட்டட் டு த வெப் ஆப்ஷன்ஸ் என்ட்ரி போர்ட்டல் வில் பி ப்ரொவைடட். என்ட்ரி போர்ட்டல் நமக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அந்த வெப்சைட்டில் நம்ம அதை வந்து பார்க்கணும். அடுத்து, எ காம்ப்ரிஹென்சிவ் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் பார்ட்டிசிபேட்டிங் இந்த GPAT கவுன்சிலிங் ப்ராசஸ் வில் பி டிஸ்பிளேடு. எந்தெந்த இன்ஸ்டியூட்லாம் GPAT கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அந்தந்த இன்ஸ்டியூட்ஸோட நேம் எல்லாமே டிஸ்பிளே ஆகுமா. அடுத்து, கேண்டிடேட்ஸ் கேன் ஃபில் இன் தேர் ப்ரிஃபர்டு சாய்ஸஸ் ஆஃப் இன்ஸ்டியூட்ஸ் அக்கார்டிங் டு தேர் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ். நம்மளுடைய முன்னுரிமை, நம்மளுடைய ப்ரையாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இன்ஸ்டியூஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபில் பண்ணணும். அடுத்து, இட் இஸ் அட்வைசபிள் டு ஃபில் இன் எ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் டு என்ஹேன்ஸ் த சான்சஸ் ஆஃப் செக்யூரிங் எ சீட் இன் த டிசைடு காலேஜஸ். இப்போது நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவோம் இல்லையா யூஜி கவுன்சிலிங்கில், அதே மாதிரி தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இன்ஸ்டியூஷன் ஃபில் பண்ணணும். அப்போ தான் நமக்கு சீட் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும். ஒரு மேக்ஸிமம் நம்பர்னால் ஒரு 10-15 காலேஜஸ் ஃபில் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் அர்த்தம். அதில் நமக்கு சீட் இருக்கிறத பொறுத்து, நம்ம ரேங்கை பொறுத்து தான் நமக்கு சீட் கிடைக்கும். ஒன்ஸ் த ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபைனலைஸ்டு, கேண்டிடேட்ஸ் நீட் டு சேவ் அண்ட் லாக் தேர் சாய்ஸஸ். சாய்ஸ் லாக்கிங் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம்ல, அதே மாதிரி தான் நம்ம யூஜி கவுன்சிலிங்கில் பார்த்துருப்போம். ப்ரீவியஸ் செஷன்லலாம் ப்ரீவியஸ் வீடியோக்களில் பார்த்துருப்போம். நம்ம தமிழ்நாட்டில் எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸுக்கு வந்து கவுன்சிலிங் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க. ஆஃப்டர் தி சாய்ஸஸ் ஆர் லாக்டு, நோ ஃபர்தர் மாடிஃபிகேஷன்ஸ் ஆர் ஆல்ட்ரேஷன்ஸ் கேன் பி மேடு. சாய்ஸ் லாக் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாது. அடுத்து, கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு டேக் ஏ பிரிண்ட் அவுட் ஆஃப் த ஃபில்டு சாய்ஸஸ் ஃபார் ஃபர்தர் ரெஃபரன்ஸ். நம்ம வந்து அந்த ரெஃபரன்ஸு சாய்ஸ் லாக் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை வந்து பிரிண்ட் போட்டுக்கணும். அடுத்து, சீட் அலாட்மெண்ட். த சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் வில் பி பேஸ்ட் ஆன் த GPAT 2024 ஸ்கோர்ஸ் அப்டென்ட் பை த கேண்டிடேட்ஸ். நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோமோ அதை பொறுத்து தான் நமக்கு சீட் அலாட்மெண்ட் கிடைக்கும். Candidates will be allocated seats in their preferred institutes only if they meet the merit criteria and have a good GPAT 2024 score. GPAT 2024 குவாலிஃபை ஆனால் மட்டும் போதாது, நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ப்ரிஃபர்ட் இன்ஸ்டியூஷன், ப்ரிஃபர்ட் பிரான்ச் கிடைக்கும். தி GPAT seat allotment order for the year 2024 can be downloaded from the official GPAT website. நம்ம வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஸ்கோர் கார்டு. அடுத்து, ரிப்போர்ட்டிங் அட் த allotted institute.
Once the GPAT counseling process 2024 is finished and the seats are allotted, candidates must report to the institute allotted to them within the specified time frame. அதாவது கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட இன்ஸ்டியூஷனில் நம்ம எந்த டைமில் போயிட்டு நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஷோ பண்ணி அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுறோமோ அதுக்குள்ளே பண்ணிக்கணும். Candidates need to carry the required certificates and documents for the verification at a allotted institute. எந்த இன்ஸ்டியூஷனில் நமக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த இன்ஸ்டியூஷனில் போயிட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அதனுடைய ஸ்கேன்டு காப்பி இல்லை ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணணும், போயிட்டு வெரிஃபிகேஷன் திரும்ப வந்து ஒரு டைம் பண்ணணும், அங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். டு செக்யூர் அட்மிஷன் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பே த அட்மிஷன் ஃபீஸ் வித்தின் த ஸ்டிஃபுலேட்டட் பீரியட். நம்ம அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அங்கே அட்மிஷன் ஃபீ வந்து பே பண்ணிடணும். அடுத்து கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு ரெகுலர்லி செக் த அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் தேர் targeted colleges in which they plan to secure admission for updated information on GPAT counseling dates and guidelines. Each institute releases its specific instructions related to GPAT 2024 கவுன்சிலிங் ப்ராசஸ். அதை நம்ம எந்த இன்ஸ்டியூஷன் ஜாயின் பண்ணுறோமோ அந்த இன்ஸ்டியூஷனுடைய பர்டிகுலர் வெப்சைட் நம்ம எப்போதுமே விசிட் பண்ணிட்டு இருக்கணும், நம்மளோட அட்மிஷனை வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக வேண்டி. ஏன்னா காம்படிட்டிவ் வேர்ல்டு அப்படிங்கிறதுனால கட் ஆஃப் மார்க் வந்து வேரி ஆகும்போது நாம் வந்து அந்த பர்டிகுலர் டைமில் வந்து அட்மிஷன் போடலை அப்படின்னா சீட் வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு போகிற மாதிரி இருக்கலாம். அதனால் டைம் வந்து ரொம்ப முக்கியம். குயிக்கான கரெக்டான டயத்தில் வந்து அந்த அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூஷனில் போயிட்டு வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறோம். இதில் வந்து பார்த்தா மொத்தம் 4 ஸ்டெப்பு தான். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஒப்பீனியன் ஃபில்லிங், டிஸ்பிளே ஆஃப் allotted சீட் இன் த ஜிபேட் கவுன்சிலிங், அடுத்து ரிப்போர்ட்டிங் டு த allotted இன்ஸ்டியூட். ஓகேவா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஜென்ரல் தான். நம்மளுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி கவுன்சிலிங் அனுப்புவாங்க. இதில் கொடுத்துக்க அந்த கிரைட்டீரியா வெப் ஆப்ஷன். இதில் வந்து நம்ம எந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன் நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம எந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் பிரான்ச் எடுக்கணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதை பற்றி சொல்கிறது தான் செகண்ட் ஒப்பீனியனுங்கிறது. தேர்டு வந்து பார்த்தோன்னா சீட் அலாட்மெண்ட். ஸோ நம்மளுடைய மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஜிபேட் 2024 ஸ்கோர் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரேங்குக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகும். இப்போ நம்ம ஜிபேட்டில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னா நம்ம எந்த சாய்ஸ்லாம் எடுத்துக்கலாம். 25th 500 1000 அப்படின்னு ரேங்க் போக போக நமக்கு என்ன சீட்ஸ் இருக்குமோ அது மட்டும்தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ரிப்போர்ட்டிங் அட் allotted இன்ஸ்டியூட். இப்போ எந்த இன்ஸ்டியூட்டில் அலாட்டாக இருக்காங்களோ, சில இன்ஸ்டியூஷன் வந்து ஜிபேட் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஃபர்தராக என்ட்ரன்ஸ் எழுதணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் போக முடியும். சில இன்ஸ்டியூட்ஸ் ஜிபேட் ஸ்கோரை வச்சு மட்டுமே நம்ம வந்து போய்க்கலாம். ஸோ அது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே டாப் ஃபார்மசி காலேஜஸ் இன் இந்தியா, அதாவது ஜிபேட் பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருந்தோம். அது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களாக தான் இருக்கும். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் நார்மலாக சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஜிபேட் கவுன்சிலிங்குடைய ஒரு பேசிக் ப்ராசஸ். ஓகேவா? இதை பற்றின ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா அப்புறமா நம்ம வந்து அப்கமிங் செஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.